சங்கீதம் 45:1. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஏன் வேதம் நம்முடைய நாவை எழுத்தாணியோடு ஒப்பிடுகிறது? எதற்காக ஆண்டவர் நம்முடைய நாக்க ஒரு எழுத்தாணியோடு ஒப்பிடுகிறார்? நாவு இஸ் ஈக்குவல் டு எழுத்தாணி. நல்ல கவனிப்போம். இதுவரைக்கும் மனிதர்கள் உலக வரலாற்றுல நிறைய எழுதுகோள்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனையோ விதமான எழுதுகோள்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எகிப்திய நாணல் பெண், அதாவது அந்த நாட்கள்லயே எகிப்தியர்கள் பயன்படுத்தின பெண் என்னன்னா நாணல் குச்சை, அதை உடைத்து அதை சீவி அதை எதையாவது சாயத்துல முக்கி முக்கி எழுதுவாங்க. எகிப்திய நாணல் பெண். அடுத்து மூங்கில் பெண். மூங்கில் மரத்தை, சின்ன மூங்கில் மரத்தை வெட்டி சீவி அதை எழுதுவதற்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் பறவையின் சிறகு. எத்தனை பேர் சிறகு பார்த்துருக்கிறீங்க? புறா இறகு. சில எடுத்து காது என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, குடஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாட்கள் அதுதான் பேனா. அந்த சிறகை எடுத்து அதை மையில முக்கியோ அல்லது சிகப்பு சாயத்துல கருப்பு சாயத்துல அப்படி முக்கி முக்கி தொட்டு தொட்டு என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அப்புறம் அந்த நாட்கள்ல லெட் பென்சிலும் கண்டுபிடித்தாங்க. அதாவது கிராஃபைட் பென்சில். அதை கரைந்து கரியை பயன்படுத்தி கிராஃபைட்டை பயன்படுத்தி அதை எழுத அது என்ன செய்யும், அப்படி தன்னை கரைந்து அதை எழுதி கொண்டே இருக்கும். அப்புறம் ரோமன் மெட்டல் பென் அப்படி சொல்லுவாங்க. ரோமர்கள் கண்டுபிடித்த மெட்டல் பென். மெட்டல்ல அந்த ஏதோ ஒரு மெட்டல், அது என்ன மெட்டல் தெரியல, ஒரு மெட்டல் அவங்க கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதை முக்கி அல்லது அதை பயன்படுத்தி எழுதுவாங்க. அப்புறம் ஸ்டீல் பென், சரிங்களா, இரும்பில் உருவாக்கப்பட்ட பென். அப்புறம் ஸ்டைலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைலஸ் தான் எழுத்தாணி. இந்த ஸ்டைலஸ் எப்படிப்பட்டதுன்னா, அல்லது எழுத்தாணி எப்படிப்பட்டதுன்னா, அந்த பேனாவினுடைய உடம்பு இரும்புல இருக்கும், அதனுடைய நுனி வைரத்துல இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த எழுத்தாணிங்கிறது நம்ம நாணல் மாதிரியோ அல்லது இறகு மாதிரியோ அப்புறம் லெட் பென்சில் மாதிரியோ அந்த கிராஃபைட் எரிகிற அந்த கரைந்து போகிற அந்த இது மாதிரியோ இருக்காது. மூங்கில் பெண்ணு மாதிரி இருக்காது. உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். அந்த பேனாவினுடைய உடம்பு இரும்பு தான். அந்த பேனாவின் முனையில அந்த நுனி எப்படிப்பட்ட நுனியா இருக்கும்? வைரத்தினால் செய்திருப்பார்கள். எதனால செஞ்சிருப்பாங்க? வைரம். ஏன்னா வைரத்தை அவ்வளவு சீக்கிரம் உங்களால் நொறுக்க முடியாது, உடைக்க முடியாது. இந்த பேனாவை எதில் எழுதுவதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, கற்களில் எழுதுவதற்கு. எதில் எழுதுவதற்கு? கல். ஏன்னா வைரத்தை வைத்து, இப்போ நீங்க மூங்கில வச்சு கல்ல போய் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. நாணலை வைத்து கல் எழுத முடியாது, அது உடைஞ்சிரும். சிறகை வைத்து கல்லில் எழுத முடியாது, அது உடைஞ்சிரும். கல்வெட்டுகளிலே எழுதுவதற்கு அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண் தான் ஸ்டைலஸ். அதைத்தான் நம்ம எழுத்தாணின்னு வாசிக்கிறோம். வேதத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். யூதாவின் பாவம் இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் பதிந்திருக்கிறது போதும். அப்ப இந்த எழுத்தாணி எப்படிப்பட்டது? இரும்பு எழுத்தாணி, வைர நுனி. நாக்கு ஸ்டைலஸ் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய நாக்கு எப்படிப்பட்டதா? இரும்பு எழுத்தாணி, வைர நுனி கொண்ட எழுத்தாணி போன்றது. ஏன் ஆண்டவர் நம்முடைய நாக்கை இப்படி கம்பேர் பண்ணி சொல்லுகிறார் என்றால், நம்ம நாக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நம்முடைய நாக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்கானது. நாணல் பெண்ணின் வேதவசனம் சொல்லல, மூங்கில் பெண்ணின் வேதவசனம் சொல்லல, இறகு பெண் என்று சொல்லி வேதவசனம் சொல்லல. நம்முடைய நாக்கு என்ன பெண்ணா? இரும்பு பெண். இரும்பு எழுத்தாணி, வைர நுனி கொண்ட பேனா போல நம்முடைய நாக்கு இருக்கு. வைர நுனி கல்வெட்டுல எழுதுறதுக்கு பயன்படுத்துற ஒரு காரியம். எப்படி இருக்கும்னா, வைர நுனி அதனை வச்சு நீங்க எழுதுனீங்கன்னா அதை அழிக்கவே முடியாதான். அல்லேலூயா. நம்முடைய நாக்கு எப்படிப்பட்டதா? வைர நுனிய மாதிரி எழுதுமா. அதை கல்வெட்டுல எழுதிட்டா திருத்த முடியாது, அதை அழிக்க முடியாத அளவுக்கு அது செதுக்கும். அந்த அளவுக்கு அது பயங்கர ஆழமாக பதியும். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கை ஒரு கல் மாதிரி. இப்ப இந்த கல் மேல இங்க வச்சு எழுதுனா ஈஸியா தொடச்சிடலாம். ஆனா ஆண்டவர் நாக்கை எப்படி ஆக்கிட்டாருன்னா, இரும்பு உடல் கொண்ட வைர நுனி கொண்ட ஒரு பேனா மாதிரி ஆக்கிட்டாரு. இந்த கல்லுல நாம பேச பேச அதை அச்சடித்து கொண்டே இருக்கும். என்ன செய்து கொண்டே இருக்கும்? இப்பெல்லாம் முன்னாடி கல்வெட்டு வெட்டுறது ரொம்ப கஷ்டம். கையில ஒரு உளிய வச்சு சின்ன வச்சு என்ன செய்வாங்க. இப்போ கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு. நீங்க உங்களுக்கு என்ன வேணும், இப்போ ஒரு கல்வெட்டு அல்லது வீடு பிரதிஷ்டை அப்படி போட்டு நீங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டீங்கன்னா கல்லை கொண்டு போய் ஒரு லேசருக்கு கீழே என்ன செஞ்சிடறாங்க,
மெஷினுக்கு கீழே வச்சிடுறாங்க. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஜிகு 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 அது என்ன செஞ்சிருது, டக்கு 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 டக்குன்னு வெட்டி கொடுத்துருது. ஆன் பண்ணிட்டா கட கட கடன்னு வெட்டி முடிச்சிடும். கல்ல வெட்டினது தான், அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்பது பென்சில் ரப்பர் விஷயம் கிடையாது. எழுதி எழுதி அழிப்பதற்கு. பென்சிலை வச்சு எழுதுனா என்ன செஞ்சிடலாம், ஈஸியா அழித்து விடலாம். அத ரப்பர் இல்லைனாலும் கொஞ்ச நேரம் லேசா தண்ணி தொட்டு தேய்ச்சாலே பென்சில் எழுதுன என்ன செஞ்சிடும், போய்விடும். கொஞ்ச நேரம் துணியை வச்சு தேய்ச்சாலும் போயிடும். பென்சில் ரப்பர் விஷயம் கிடையாது. அல்லது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைகள் பேனா பேப்பர் கிடையாது. பிடிக்கலனா கசக்கி தூக்கி போடுறதுக்கு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைகள் மிகவும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. கற்கள்ல எழுதப்பட்டது, அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம சர்ச்சில் ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க. இது 2007ல நம்ம சபை பிரதிஷ்டை பண்ணும்போது வச்ச கல்வெட்டு, சரிங்களா? 2007ல கல்வெட்டுக்காரங்க எழுதும்போது நீங்க எத்தனை பேர் அதை படிச்சு பார்த்துருப்பீங்க தெரியல, ஒரு சின்ன தப்பு விட்டுருப்பாங்க. அந்த கல்வெட்டுல ஒரு தப்பு, ஆனா அதை திருத்த முடியல. அதை விட்டுட்டு மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த தப்புன்னு அப்படியே தான் இருக்கு. எழுதுனது தான். இப்ப பேப்பர்னா டக்குனு கிழிச்சிட்டு வேற பேப்பர் மாத்தி இருக்கலாம். அப்போ விற்கிற விலைவாசிக்கு கல்லை மாத்தவும் ஒரு சின்ன எழுத்து பிள்ளை தான். ஆனாலும் கல்லை தூக்கி தூர போட்டுட்டு அந்த கடைக்காரங்க புது கல்லுல எழுதல, அதே கல்லுல தான் அது லேசா திருத்திட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. கல்வெட்டுனா எழுத்தாணியை வச்சு எழுதிட்டோம்னா அதை மாற்றவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது மணலில் எழுதுறது இல்ல. சில பேர் பீச்சுக்கு போவாங்க, பீச்சில் போய் அந்த பீச் மணல் அவங்களுடைய பேர் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அடுத்த அலை வந்த உடனே அந்த மணல் அப்படி அடிச்சுட்டு போயிடும், அந்த எழுத்து மறைந்து விடும். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கிறுக்கி வைப்பாங்க, அடுத்த ஒரு அலை வந்த உடனே அது டக்குன்னு மறைந்து போய்விடும். அப்படி நம்முடைய வார்த்தைகள் போகாது. நம்ம பேசுனது தான். அல்லேலூயா. நம்ம எழுதுனது தான். எனவே நம்முடைய வார்த்தையில் மிக மிக கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, நம்ம வார்த்தையில கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அது நம்ம தெரிந்து பேசுறோமோ, தெரியாம பேசுறோமோ, புரிஞ்சு பேசுறோமோ, புரியாம பேசுறோமோ, நல்லா இருக்கும்போது பேசுறோமோ, கோவப்பட்டு பேசுறோமோ, அது எழுத்தாணி தான். அது எழுதி கொண்டே தான் இருக்கும். ஈஸியா தூக்கி போட நம்முடைய லைஃப் சீப்பான ஒரு பேப்பர் அல்ல, அது விலையேற பெற்ற கல். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க விலையேற பெற்ற கல். ஹல்லேலூயா. நீங்க விலையேற பெற்ற கல். அதுல நல்ல வார்த்தைகளை செதுக்குறோமா, அல்லது கொச்சாமொச்சான்னு தவறா எழுதி கல்லையே அசிங்கப்படுத்துறோமாங்கிறது நம்முடைய கையில இருக்கு. எல்லாரும் ஒரு விஷயம், கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்க எழுத்தாணியை தவறாக பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா ஆண்டவரே எங்க வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே, எங்க வார்த்தையில கவனமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க ஆதங்கப்பட்டு பேசி எழுத்தாணியை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. தேவனே, நாங்கள் வார்த்தையை தவறாக விட்டு விடாதபடிக்கு எங்க வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வார்த்தையில் கவனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் வல்லமையாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா.